ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சட்டப்படி நாளுண்டு. இன்றைக்கி வெயில் மடிக்குது, கொஞ்சம் கூதல் தான், ஆனால் வெளிச்சமாகிக்குது. பேங்க் ஹாலிடே இங்கே மண்டே, ஈஸ்டர் வீக்கெண்ட் தானே, லாங் வீக்கெண்ட் உண்டு. அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஒரு ரைடு உண்டு போகிறதுக்கு சொல்லி வெளியே வந்தேன். ஃபியூல் கொஞ்சம் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே வந்து சொல்கிறேன், டெஸ்டினேஷனில் நான் சொல்கிறேன். சும்மா அப்படி காஃபி ஒன்று அடிச்சுட்டு வாரத்துக்கு தான், பெரிய ஒரு சீன் ஒன்று இல்லை, சின்ன ரைடு ஒன்று போயிட்டு வாரத்துக்கு தான். ஃபியூல் ஸ்டேஷன் பிஸியாக தான் ஈக்குது. கட்டக்கப்பல் அடிச்சு இது Pump 7. Hi, Pump 7 please. 1567. Sure, thank you. No, that's fine, thank you, bye. ரைட், இல்லை இப்போ அப்படியே எப்பவும் நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்று மவுண்ட் பண்ணியாச்சு. செம க்ளவ் தான் போட்டு கொண்டிருக்கிறேன். லைட்டாக கூதல் ஒன்று அடிக்குது. பைக்கில் போக்கல விண்ட் தானே, விண்டுக்கு கூதல் ஒன்று வருது கைக்கு. ஓகே, ஓகே காய்ஸ், ஃபியூல் அடிச்சாச்சு, ஹோல் செட். ட்ரிப்பை 0 பண்ணிடுவோம். ட்ரிப்பை என்ன கேஸுன்னு சொன்னால், இதில் ஃபியூல் கேஜ் இல்லை. இப்போ ஃபியூல் ஃபுல் டேங்க் அடிச்சுக்கிறேன். ஒரு 120 மைல்ஸ் ஓடையிலும் ஃபியூல் ஃபுல் டேங்க் அடித்தா, கூலாக ஓடினா. ஸ்போர்ட்டுக்கு போட்டு கொஞ்சம் இழுத்து ஓடினா கொஞ்சம் டக்குன்னு ஃபியூல் சுடும். கேஸ் ஒன்று இல்லை. இனி நான் எதுக்கும் வந்து ட்ரிப் 1 வந்து 0 பண்ணிக்கொள்கிறேன். ட்ரிப் 2ல் சும்மா டோட்டல் மைல்ஸ் ஈக்கும். அப்போ ட்ரிப் 1 வச்சு நான் பார்த்துக்கொள்கிறேன். ஓகே, 100 மைல்ஸ் 110 மைல்ஸ் ஓடினோடனே மறுவா ஃபுல் டேங்க் கொண்டு அடிச்சுக்கொள்கிறேன். இப்படியும் வந்து ஃபியூல் லைட் வரும். லைட் வந்துட்டா அதுக்கு போகிற ஐலேருந்து ஒரு 20-30 மைல்ஸ் ஓடையலும். இன்னும் ஓடையலுமா ஈக்கும். ஆனால் நான் வந்து ஓட ட்ரை பண்ணல. அதுக்கு போகிற பைக்கை தள்ளையில் எங்கேயும் நின்று போகிறோம். ஈக்கிற இடத்துல சேஃபான இடத்துல டக்குன்னு ஃபியூல் அடிச்சிடுறேன் சலாறு சொல்லி. பாருங்க, இன்றைக்கு சட்டப்படி ஆகிக்குது நாள். அடி பைக் எடுத்துட்டு பைக்கில் ஏறினோடனே ஒரு ஆத்தல் தானே. நான் இப்போ போகிறேன்னு வந்து ஈஸ்ட்போர்னில் வந்து 7 சிஸ்டர்ஸ் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டீங்க. கிளிஃப் ஒன்று இது, ஒரு ஒயிட் கலர் பீச் ஓரத்தில் ஈக்கும் 7 கிளிஃப்ஸ். நல்ல ஈக்கும். ஆனால் அது கிட்ட போகிற இடத்துல நான் கொஞ்சம் நடக்கணும். ஆனால் நான் அந்த கிளிஃபோடு ஈக்கிற கோஸ்டல் ரோட்டில் தான் ரைட் ஒன்றுக்கு போகிறேன். அப்படியே ஒரு சின்ன ஸ்ட்ரெச் ஒன்று இருக்குது. அப்படியே போய்ட்டு இன்றைக்கி பீச் ஹெட்டு சொல்லி பப் ஒன்று இருக்குது. பப்பில் போய்ட்டு ஒரு காஃபி ஒன்று அடிச்சுட்டு இந்த டைமில் நான் நினைக்கிறேன் பைக்ஸ் வேறு இதுவெல்லாம் வருமாய்க்கு நல்லா காசு எல்லாம் அங்கால மிச்சம் பேர். அப்படியே சின்ன ரைடு ஒன்றுக்கு ட்ரைவ் ஒன்றுக்கெல்லாம் அங்கால போகிறேன். அப்படியே அங்கால போயிட்டு ஒரு காஃபி ஒன்று அடிச்சுட்டு வருவோம் வீட்டுக்கு. பாக்கி நாங்கள் ஒரு ஓவர்டேக் பண்ணிடுவோம். இல்லாட்டி தலைவலி பின்னுக்கு தான். பிரேக் அடிப்பாங்க, நிப்பாட்டுவாங்க, சிக்னலை போடுவாங்க. எங்கே போகிறது தெரியாதானே சரியா. இந்த காரும் அங்கே தான் போகுது போல், இந்த கேஸும்.
ரைட் ஒன்று எடுக்கணும். ஆனால் ரோட்டை சரியான மோசம், குழி வலிக்குது. சில கார்களுக்கு பின்னுக்கால போக்கல விளங்காது குழிவல் போட்டால் கேஸ் பாரு மெலோவில் பெண்ட் ஆயிரும். ரைட் காய்ஸ், பேட்ரி இறங்கிருச்சு இன்ஸ்டாவில். அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு பேட்டரியை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் ஓட தேவையில்லை. இதை ஒரு 2 பேட்ரி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தேன். Guys, there we go.
guys. இது ரோடெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் பிஸியாக தெரியுது. நேற்று இங்கே டிரைவ் ஒன்று வந்தேன், ரோடெல்லாம் ஃபுல்லாக குவாய்ட், ஒரு வாகனம் இல்லை. ஈஸ்டர் சண்டே தானே. தான் நீக்குது ஹார்லி டேவிட்சன் ஷோரூம். நான் நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் இனியோ தான் இருந்துச்சு. இந்த இது ஹார்லி டேவிட்சன் ஷோரூம். பாபும் ரைட்டு, பாபும் என்ன சொல்லி மூடி போல இது. இன்றைக்கு பேங்க் ஹாலிடே தானே. எஸ், மூடி. ஒரு நாளைக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். பாபும் சட்டப்படி ஐயும் உள்ள மூடி தான் இயங்குது. இன்னொரு நாளைக்கு வரணும்னு நினச்சிது. ஃபுல்லாகவே ஹாலி தான். சட்டப்படி எய்யுது. ஆனால் கூதல் முன்னுக்கால லெஃப்ட் ஒன்று எடுக்கணும். லெஃப்ட் ஒன்று எடுத்தோடனே தான் அந்த ரோட் ஸ்ட்ரெச் ஒன்று வரும். சட்டப்படி கோஸ்டல் ಇದೊಂದು ಸ್ಟ್ರೆಚ್ ಉಂಡು. ಈ ಶಾಪ್ ಲೆಫ್ಟ್ ಉಂಡು. இது வந்து 60 mph தான் ரோட். ஆனால் கொஞ்சம் மிஸ்டாக தான் இருக்குது. வானம் வருதாங்கால இல்லை. சட்டப்படி இது ரோடு. அம்மா இதுதான் ஸ்ட்ரெச் தான். ஏபு சவுண்ட் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூதலாக தான் ஈக்குது. காப்பாக்கிங்கன்னு நான் போடுறேன். போட்டு நிப்பாட்டல அப்படியே வியூவை காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லி. ஒன்றும் விளங்குது இல்லை, சீவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது முன்னுக்கு விளங்குற எல்லாம் ஃபுல்லாக தான். உங்களுக்கு ஏன்டா லெஃப்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அங்கால அந்த ஓரத்தில் இருக்கிற ஊடுவல் அந்த ஃபுல்லாக ஈக்குது, அப்படியே ஈக்குது. இது அப்படியே ஃபுல்லாக தான் நீங்கால இந்த க்ரீனுக்கு அங்கால. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை, ஃபுல் மிஸ்ட் ஆகிக்குது.
இதுதான் பாப்பா என்ட்ரன்ஸ். இதாக தான் இங்கேயும் மோட்டர் சைக்கிளுக்கு சொல்லி இடம் உண்டு இல்லை. ஸ்டில் ரைட் வி கேன் பார்க் அப் ஹியர். ரைட் காய்ஸ், காஃபி ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகியாச்சு. உள்ளுக்கு ஃபுல்லாக க்ரௌட் ஆகிக்கிறாங்க. சுற்றி அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்து வெளியே கொஞ்சம் டேபிள் போட்டிக்கு நல்லா பசங்க ஆகிக்குது. கொஞ்சம் கூதல் தான், ஆனாலும் சட்டப்படி ஆகிக்குது பசங்க. அப்படி நல்ல வியூ உண்டு ரெண்டு பக்கமும். சைட் தான் சொன்னால் விளங்குது இல்லை, ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிக்கிற சுட்டி. அப்படியே வந்து உட்காந்து காஃபி ஒன்று எடுத்து சும்மா சட்டப்படியாக காஃபி ஒன்று அடிக்கிறோம். நல்ல காஃபி உண்டு பீச்சி ஹெட். இதுக்கு தான் அங்கேருந்து அப்படியே வந்தோம் இந்த ஸ்ட்ரெச்சுக்கு. இன்னும் ஸ்ட்ரெச் முடியலை, நம்ம அப்படியே கீழே போவாங்க. அதில் 7 சிஸ்டர் இறங்கணும். போகல உங்களுக்கு வீடியோ போடுறேன். காய்ஸ் ஆல் செட், காஃபியை குடிச்சாச்சு. அப்படி இருந்தா இன்னும் 2 சகாக்கள் வந்து பார்க் பண்ணுறாங்க இன்னைக்கு. யமஹா அண்ட் ஹோண்டா. அப்படி இப்போ போகிறதுக்கு தான் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு அப்படி வெளியாகும். ரைட், இதனால் ரைட் எடுத்தாச்சு. இத்தான் பாப். ಡುಕಾಟಿ ಉಂಟು ತಾನು, ಡುಕಾಟಿ ಮಾನ್ಸ್ಟರ್ ಉಂಟು ವರದು ಸಟ್ಟಪಡಿ ನಾನು ಆದ್ದರಿಂದ ವೀಕೆಂಡ್ಗೆ ಸೆಟ್ಟಾಗಿ ಹಾರಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ. தானே ஏரியா. டிக்கெட் எடுக்கணும் தெரியா உள்ள போ பார்க்கிங்க்கு. இன்னைக்கு காலம் மேலேக்கு போகணும். Let's park up here. வியூ பாயிண்ட் பாருங்க. அப்படி அந்த கிளிஃபை பாருங்க எப்படி கேட்டு சொல்லி. இதுதான் கிளிஃப். சமருக்கு சும்மா சட்டப்படி ஐயும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுதான் கிளிஃப். நாங்கள் இப்போ அப்படி ரிட்டர்ன் போவோம் காய்ஸ். லெட்ஸ் கோ. கிராவல் சுற்றி கொஞ்சம் கவனமாக எடுக்கணும், வழுக்கும். ஓ செட் காய்ஸ், லெட்ஸ் கோ. இந்த ஐஸ்கிரீம் மேனையும் போனாந்து வச்சுக்கிறாங்க. இந்த கூதல் என்ன ஐஸ்கிரீம்.
பார்க்கிங்க்கு தேடி போகிறாங்களா இந்த 60 mph ரோட் தான் இது. காய்ஸ் ரைட், இப்போ நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். என்னைய மேப் வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி ஹைவேக்கு தான் திருப்பி எடுக்குது. அது சுட்டி நான் வந்த ரூட்டால் போகவும் இல்லை, இது வந்து இங்கால ஹைவேயால் போடுது. இன்னும் ஒரு 40 minutes மாதிரி காட்டுது போகிறதுக்கு. வீடியோ எப்படி இருந்துச்சோ தெரியா, வீடியோ சரியான லாங்காக வரும் போல இருக்குது. 7 மணி மட்டும் ட்ரிம் பண்ணி உங்களுக்கு எடிட் பாருன்னு போட்டு தாரேன் வீடியோ பார்த்துட்டு லைக் கொண்டு போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். ஓகே காய்ஸ், டேக் கேர் தென் everybody, take care, bye bye, see you on another vlog.